ஒரே ஒரு வருத்தம் தான், நான் ஒவ்வொரு உங்களோட பரப்புரை வரும்போதெல்லாம் இதே கூட வந்து இன்னும்னா மாசா இருந்திருக்கு. மக்கள் அன்பு நிறைய இருக்கு, நிர்வாகம் தான் கம்மியாக போச்சு. எல்லாம் வரணும்ல, ஏன் வராம நீங்க எல்லாரும் நிறைய புதுமுகங்களை நிறைய நான் பார்க்குறேன். பரவாயில்ல, மக்கள் நிறைய நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதே ஸ்பீடோட, இதே புத்துணர்ச்சியோட, இதே அன்போட பூத்துல உட்காந்து ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு கரெக்டா நம்ம சின்னது விட்டு போறாங்களாங்கிறத நீங்களால இந்த எதிர்பார்க்க போறீங்க இல்லையா? இல்லையானே? நான் பேசணுமா நீங்க பேசிட்டீங்களா? நான் பேசணும்னா நீங்க ஒர்க் பண்ண போகும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும், புரிஞ்சுக்கலாம், ஒர்க் ஈஸியா இருக்கும். இருக்கும்ல, ஒர்க் பண்ண போறோம்ல, நீங்க தான் போகணும். தம்பிலா அவர் பார்த்து பேசணும்ல. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சந்திச்சு பேசுற மாதிரி இங்க இருக்கிற பகுதி செயலாளர், நம்ம கூட ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பர்சனலா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடந்த ஒரு மாசமா பார்க்குறேன், மீட் பண்றேன், பேசுறேன். அதே போல ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும்போது அவங்களையும் சந்திச்சு எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். உங்களோட அன்புக்காக ஒரு பரிசையும், பொன்னாடைகள், தண்ணி கொடுக்கறது, ஜூஸ் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். அதே போல இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறையா நான் செஞ்சுருக்கேன். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, கூடயே அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ பூத் லெவல் ஒர்க் வந்திருக்கோம். எலெக்ஷன் சீசன் 2 நாள் தான் இருக்கு. நீங்க என்ன நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமையா சண்டேவா? ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? இந்த ஒண்ணுதான். அதே போலதான் திங்கட்கிழமை ஒரு நாள் இருக்கு, செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் இருக்கு, புதன்கிழமை ஒரு நாள் இருக்கு. கரெக்டா? அவ்வளவுதானே? வேற எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கா? இன்னைக்கு நம்ம நீங்களாம் பாகம் போவார்கள். பாகம் போடுனா என்ன? பூத் ஏஜென்ட்ஸ் இங்கிலீஷ் பூத்னா ஈஸியாக அதுக்கு புரியும் சரியா? மயிலாப்பூர் தொகுதியில் 1,99,265 ஓட்டு இருக்கு கிட்டத்தட்ட. இருக்கா? தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நானா சொல்லணுமா உனக்கு கேள்வி வைக்கிறேன்? ஏதாவது நான் இறங்கி வந்து கேட்கிறேன், கேட்கணுமா? நம்ம தொகுதியில மயிலாப்பூர் தொகுதியில 1,99,265 ஓட்டு கிட்டத்தட்ட. இந்த 273 பூத்தா பிடிச்சிருக்காங்க. 273 பூத், 272 நம்பர்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பூத்துக்கு 7 பிடிச்சிருப்பான். அது நிறைய மக்கள் இருந்தாங்கன்னா பிடிச்சு 2 பூத்தா பிடிச்சிருக்காங்க. 273 பூத்தையும் 58 சென்டர்ஸ் உடனடியே 58 சென்டர்ஸா பிடிச்சிருக்கோம். நம்ம பிரிக்கல, கவர்மெண்டால மயிலாப்பூர் தொகுதியில 58 சென்டரா பிடிச்சிருக்காங்க. ஒரு சில சென்டர்ஸ்ல ICDS சென்டர் அங்க ஒரு போலிங் ஸ்டேஷன்னா PS ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. புக்கல் கொடுப்பாங்க, தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பில்டிங் அண்ணா சாலை நந்தனம் அப்படின்னு ஒரு சென்டர். இந்த மாதிரி ஜஸ்டிஸ் பஷீர் அகமது மெமோரியல் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நந்தனம், சென்ட் பிரான்சிஸ் சேவியர் மிடில் ஸ்கூல் டிடி கிரோடாவர்பேட்டை அப்படின்னு 58 சென்டர்ஸ் இருக்கு சரியா? இந்த 58 சென்டருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல, சின்ன ஸ்கூலா இருந்தா 2 பூத் இருக்கும், 3 பூத் இருக்கும், 4 பூத் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இந்த ICDS சென்டர் சென்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் ஏனாபெல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல 2 பூத் நம்பர் 1, பூத் நம்பர் 2 அப்படின்ற பூத் அங்க இருக்கு. இதை நான் சும்மா பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட மெட்டீரியல் இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்கிறதையும் சொல்றேன். இது பேசிக். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்கூல், அதாவது ஒவ்வொரு சென்டர், அந்த சென்டர்ங்கிறது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், ஜுவாலஜிக்கல் கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கலாம். ஒரு சென்டர், போலிங் ஸ்டேஷன் சென்டர். அந்த சென்டர்ல 2 பூத் 3 பூத் இருக்கும். இப்போ
இப்போ நான் சொன்ன இந்த ICTS அப்படிங்கிற சென்டர் ரோடுக்கு ஒரு சென்டரில் 2 பூத்து இருக்கும். அந்த 2 பூத்தில் ஒரு பூத்துக்கு 4 பேர் இருப்பீங்க, இன்னொரு பூத்துக்கு இன்னும் 4 பேர் இருப்பாங்க. அப்படிதான் ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? சரி, நான் கேட்டுக்கிறேன் ஒரு தடவை. உங்களுக்கு புரியுறது 4 பேர் இருக்கீங்கல்ல, ஒரு பூத்துக்கு 4 பேர் இருப்பீங்க. சரியா? இந்த 4 பேர் என்ன பண்ணுவோம்? 2 வேட்பாளர் போட்டிருக்கோம். ஒரு வேட்பாளர் நான், இன்னொரு வேட்பாளர் நம்ம கட்சிக்காக இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவா போட்டிருக்கோம். 2 வேட்பாளருக்காக நீங்க இருப்பீங்க. சரியா? காலையில் போலிங் டைம் என்ன? 5:30 இருக்கணுமா? அப்புறம் 5 o'clock இருக்கணுமா? அப்புறம் 6 மணிக்கு இருக்கணும். அப்புறம் அதான் கரெக்டா சொல்லுப்பா, கேட்குறேன். போயிடுறதா வீட்டை விட்டுணுமா? சரி, காலையில பொதுமக்களுக்கு உண்டான பொதுமக்கள் ஓட்டு போட வர டைம் 7 மணி. பொதுமக்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்து கியூ நின்று ஓட்டு போற டைம் 7 மணி. ஈவினிங் 6 மணி வரை, 5 மணி டைமிங் 6 மணி வரைக்கும் இருக்கு. டிபெண்ட் கிரௌடுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் கியூ நின்னாங்கன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். 5 மணி முடிஞ்சிடும். சில நேரங்களில் நிறைய கியூ நிற்கிறாங்க, கிரௌட் இருக்குன்னா 6 மணி கொடுக்கும். நம்ம 6 மணி வச்சுக்கோம் மேக்ஸிமம் டைம். காலை 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். இதுதான் போலிங், அதாவது வாக்குச்சாவடியில் வாக்கு போற நேரம், கவர்மெண்ட் கொடுக்குற நேரம். ஆனால் நம்மளாம் யார் பாகம் போவோம் இல்லையா? இப்போ வந்திருக்கீங்கல்ல, வானொலிக்கு தான் வந்தாலும் நீங்கள்லாம் முன்கூட்டியே வந்து உட்காந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டிக் அடிச்சு உட்காந்துட்டீங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் பாகம் போவார். கவர்மெண்ட் எலெக்ஷன்றதுனால நீங்கள்லாம் அந்த டைம் வரும்போது வெறும் எங்கள் ஐடி கார்டு இருக்குன்னு போய் நின்னாலும் உள்ள விட மாட்டான். இங்கே மாதிரி சார் நான் வந்து ஹெல்த் உறுப்பினர் அப்படின்னு நீங்கள் பார்த்து 8 மணிக்கு வந்தால் உள்ள விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அங்கே விட மாட்டான். காலையில் 5 மணிக்கே போயிடணும். நீங்களும் ஆல்ரெடி உங்களோட ஓட்டர் ஐடி, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களா? முதல்ல நீங்கள்லாம் பூத் மெம்பராக ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக இருக்கீங்களா? யாரெல்லாம் இல்லையோ கை தூக்கலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க கை தூக்கலாம். யாருக்கெல்லாம் விருப்பமா இல்லை, சரி எனக்கு கம்பல் பண்ணாங்க கூப்பிட்டு வந்தா உட்காந்துக்கிட்டேன், என்னால் காலையில் வேலைக்கு போய் வர முடியாது, எனக்கு டைம் இருக்காது வர முடியாது, என்னால் 12 hours ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது முடியாதவங்களும் கை தூக்கலாம். இப்போ முடியுங்கிறவங்க கை தூக்கலாம். அவ்வளோதாங்க, ஏதாவது மாசு எல்லாருமே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம தலைவருக்காகவும் தளபதிக்காகவும் இந்த மயிலாப்பூர் தொகுதியில் பூர்த்தி ஏஜெண்டா நீங்க 2 மணி நேரம் ஒர்க் கொடுங்க, 10 மணி நேரம் ஒர்க் கொடுங்க, 12 மணி நேரம் ஒர்க் கொடுங்க, தலைவருக்காக தளபதிக்காக மக்களுக்காக இந்த நேரத்துல நான் வேலை செய்யறது வந்திருக்கோம். அதானே? அப்படிதான் வந்துருக்கோம். மாற்றுக்கிறது இல்லை, இருக்குன்னா சொல்றோம். மாற்றுக்கிறது இருக்குன்னா சொல்லலாம், யாருக்கு மாற்றுக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் என்ன பண்றோம்னா இப்போ இந்த 7லேருந்து 9 காலையில் 7 மணிக்கு போடி மக்களுக்கான ஓட்டுப்பதிவு ஓட்டு நேரம் ஆரம்பிக்கும். ஆனா நீங்களாம் முன்னாடியே போகணும். நீங்களாம் 5 மணிக்குள்ள போனீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, போட்டோகிராஃபு, உங்களோட ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. பூத்துக்கு சம்பந்தப்பட்ட பர்சன்கள் எக்ஸாம்பிள் ஒரு கருத்துக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். 272 அப்படிங்கிற பூத்துக்கு உண்டான ஒரு புக் பை. இது அந்தந்த பாகம் ஓவர் 272 பண்ணியிருக்கேன். இந்த பாகத்துல 4 பேர் இருப்பீங்க. 4 பேர்த்துக்கும் இந்த பேக் வரும். சரியா? அது கூட இந்த ஒரு பேட் கொடுக்கும். இந்த பேடில் 4 பேஜஸ் இருக்கும். 4 பேஜ் இருக்கும். இதுல போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கும். இதுக்கு பேரு பாக முகவர் நியமன படிவம். இதுல என் சார்பாக ஒரு ஏஜெண்டை போட்டிருக்கேன், இன்னொரு வேட்பாளரோட ஏஜெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேப்பரோட உங்க போட்டோகிராஃபோட இதுக்குடைய சிஸ்டம் போட்டு பையில கொடுத்துருவோம். இந்த பேப்பரோட இந்த புக்கோட காலை 5 மணிக்கு அந்த சென்டர்ஸ்ல போயிடணும். இங்க போய் இந்த ஃபார்மையும் உங்களோட ஐடி, உங்களோட போட்டோகிராஃபையும், உங்க ஒரிஜினல் ஆதார் கார்டையோ என்ன நம்ம அனெக்சர் பண்ண போறோமோ கொடுத்துருக்கோமோ அதையும் எடுத்துட்டு போயிடணும். எல்லாமே பேப்பர் காப்பி வச்சுக்கோ, ஒரிஜினல் பாக்கெட் வச்சுக்கோங்க. நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஐடி கார்டு கொடுப்பாங்க. இப்போ நான் வேட்பாளர் இருக்குன்னா
ஐடி கார்டு கொடுப்பாங்க, ஏஜென்ட் ஐடி கார்டு கொடுப்பாங்க. அதை போல உங்களுக்கும் கவர்மெண்ட் வந்து உள்ள போகும்போது 5 மணிக்கு போன உடனே இந்த ஃபார்ம்லாம் கொடுத்த உடனே இந்த ஃபார்ம்லாம் உங்களை ஐடென்டி செக் பண்ணிட்டு உங்களை இந்த பாகத்தின் முகவராக நியமிக்கின்றேன் அப்படின்னு கவர்மெண்ட் சைன் பண்ணி இந்த ஃபார்ம் வாங்கிட்டு ஐடி கார்டு கொடுக்கணும். அந்த கார்டை வாங்கி பேக்கெட்ல குத்தினாதான் நீங்க உள்ள உட்கார முடியும். பரிசு கொண்டு போக முடியாது, செல்வம் கொண்டு போக முடியாது. இந்த பையில பேனா, பென்சில், பேடு இதெல்லாம் இருக்கும். இந்த பேடுக்கு முதல் 2 பேஜா அவங்க வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த பாகத்துக்கு ஒர்க் பண்றீங்களோ நீங்க ஒர்க் பண்ற பாகத்தோட புக்கு, பாகம் முதலோட புக்கு, பூத்து புக், அது யாரெல்லாம் ஓட்ட செலுத்தாங்க டீட்டெயிலா அவங்களோட அதை பார்த்துருப்பீங்க. இந்த போட்டோகிராஃபோடைய இந்த புத்தகம் ஒன்று இருக்கும். இதுல சீரியல் நம்பர் சொல்லுவோம் ஐயா, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்காக போய் யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்து அந்த ஆள் கரெக்டானு பார்த்து டிக் அடிச்சு டைமிங் போடுவோம். 8 மணிக்கு வந்தா 8 மணி, 9 மணி 9 மணி, 10 மணியா 10 மணி டைம் போடுவோம். சரியா? இது உங்கள்கிட்ட இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அந்த டைம்ல பேசுறதுக்கு ஏதாவது ஒரு ஒயிட் பேப்பர் இது கூடயே இருக்கும். பேனா, பென்சில், எரேசர், ஸ்கேல் எல்லாம் கூடயே கையிலே இருக்கும். நீங்க உள்ள கொண்டு போகணும். இந்த அட்டை ஐடி கார்டு தராங்க இல்லையா, அந்த ஐடி கார்டு எப்பவுமே உங்க கூடயே இருக்கும். சரியா? ஐடி கார்டு இல்லாம வெளியே வரவோ உள்ள போக முடியாது. தொலைஞ்சிச்சு, காணாம போச்சு, தூக்கி போட்டேன் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு ஒர்க் as a booth agent. கரெக்டா? நம்மளே எப்படி இருக்கோம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள லாபமா இருக்கும் இல்லையா? நீங்க பூத்துல உட்காரலைன்னா ஓட்டு நம்ம கிடைக்காது, வேற கட்சிக்கு போயிடும். சரியா? அதனால 23ஆம் தேதி காலையில 5 மணிக்கு எல்லாரும் உங்களுக்கு அலோகேட் பண்ண பூத்துக்குள்ள இருக்கணும். யாரெல்லாம் இருக்க முடியாத கை தூக்கலாம். யாரெல்லாம் இருக்க முடியாது, 5 மணிக்கு போக முடியாது, தூரமா இருக்கு, சைக்கிள் இல்ல, பைக் இல்ல, ஆட்டோ இல்ல, டிராப் பண்ண ஆள் இல்ல அப்படின்னு யாராவது இருந்தா கையில் இருக்கலாம். அவங்களை வேற வண்டி அனுப்புறேன் இல்லையா, அவங்கள வெளியே அனுப்பிடுறேன். ரெஸ்ட் எடுப்பாங்க. எல்லாரும் போலாமா? 5 மணிக்கு இருக்கணும். 5 நிமிஷம் லேட்டு, 10 நிமிஷம் இருக்கக்கூடாது. நீங்க போகலன்னா உங்களுக்கு பதிலாக வேற ஆளும் கொண்டு இருப்பாங்க. சரியா? நீங்க எல்லாமே ஆனஸ்டா, சின்சியரா, தலைவருக்காகவும், தளபதிக்காகவும், மயிலாப்பூருக்காகவும், இந்த வெங்கட்ரமனுக்காக ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஆர்வம் இருந்தா, எண்ணம் இருந்தா செய்யணும்னு ஆனஸ்டா இருந்தீங்கன்னா 5 மணிக்கு யாரையும் கேட்கக்கூடாது. இந்த பை 22ஆம் தேதி மதியம் 1 மணில இருந்து 5 மணிக்கு கூட உங்க வீடு தேடி வரும். அல்லது உங்களுக்கு எங்க ஓட்டு சென்டர் சொல்லணும் இல்லையா, போலிங் ஸ்டேஷன் சென்டர், அந்த ஸ்கூல் பக்கத்துல பசங்க இருப்பாங்க. பட்டாச்சாளர் கேட்க வேணாம், பதிச்சாளர் கேட்க வேணாம், யாரையும் கேட்க வேணாம். நீங்க அந்த சென்டர் வாசல்ல உங்களுக்கு போன் வரும். போன் நம்பர் எங்கிட்ட இருக்கும். ஒரு டீம் கால் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லி கொடுத்த மாதிரி சென்டர்ல 1 and 2 போட்டுட்டீங்க. இந்த 2 பேர், நாங்க 8 பேர் இருக்கோம். பூத் 1, பூத் 2 இருக்கு. பூத் 1, பூத் 2 சென்டர்ல இருக்கு. நாங்க 8 பேர் இருக்கோம். ஆனா 2 பேர் தான் உள்ள போட முடியும். சரியா? 8 பேரும் சப்ஸ்டியூட்டா இருக்கு. காலையில 7 மணிக்கு பூத்துக்கு 5 மணிக்கு போறீங்க, ஈவினிங் 6 மணிக்கு விளையாட போற முடியுமா? முடியாது. அதனால 2 பேர் பிரிச்சு கொடுத்துருவோம். அதுக்காக தான் 4 அப்ளிகேஷன் கொடுப்போம். ஒரு ஏஜென்ட்டுக்கு 2 பேர் போடும். எனக்காக 2 பேர் இருப்பீங்க. காலையில 5 மணிக்கு 4 பேருமே இருக்கணும். ஐடி கார்டு வாங்கிக்கலாம். அப்புறம் வெளியே வந்து ஒரு சுத்திக்கலாம், வெளியே வந்துக்கலாம். 5 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு ஆள் இருப்பீங்க. 4 பேர் 2 பேர், ஒரு ஏஜென்ட், ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆள், 2 வேட்பாளர் 2 பேர் உள்ள இருப்பீங்க. 4 பேர்ல 2 பேர் உள்ளுக்குள்ள 12 மணி வரைக்கும் இருப்பீங்க. 12 மணிக்கு அப்புறம் உள்ளூர் லஞ்சம் முடிச்சுட்டு யாரு ஸ்ட்ராங்கா இந்த கள்ள ஓட்டு போடுறவங்க, 5ஆம் தேதிக்கு மேலதான் கள்ள ஓட்டு போற குழுப்பெல்லாம் வரும்ல, வருவாங்க. கள்ள ஓட்டு போட வரும் சார், தெரியும், ஞாபகம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நான் ஸ்ட்ராங்கா போட்டு உட்காருவேன். நீங்க எல்லாம் யாரெல்லாம் கள்ள ஓட்டு போடுவாங்க நான் தடுப்பேன், யாரையும் போட விட மாட்டேன் அப்படிங்கிறவங்கலாம் கை தூக்கிட்டு அவங்க எல்லாம் செகண்ட் பேட்ச்ல 1 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் அந்த பூத்துல உட்காரணும்.
நீங்க அதை வீட்டுக்கு போகக்கூடாது. 4 பேருக்கும் அங்கதான் வேலை. உங்களுக்கு கொடுத்த 4 முகவருக்கும் 4 பாக முகவருக்குமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் ஆகும். காலை 5 மணிக்கு வந்தா ஈவினிங் 6 மணிக்கு முடிச்சு போற வரைக்கும் நம்ம ஏஜென்ட்ஸ் போற வரைக்கும் அங்கதான் இருக்கணும். தெரியுங்களா? ஒரு நாள் தான், ஒரு யுகம் தான், ஒரு திருவிழா தான், ஒரு தலைவர் தான், ஒரு 1 டே தான். 5 மணிலேருந்து இவங்க 6 மணி வரைக்கும் உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உங்களுக்கு தேவையான மதியம் லஞ்சு, டீ காஃபி எல்லாம் உங்க ஸ்பாட்டுக்கு வந்துடும். சரியா? எல்லாம் இருக்கலாம்ல? வடச்செலாவை கூப்பிடல, பேச்செலாவை கூப்பிடல, இளைஞனை கூப்பிடல, மாவட்ட அணி கூப்பிடல, மாவட்ட அணி கூப்பிடல, அப்படி ஏதாவது கதைகள் கட்டுகள் இருக்குமா? நீங்க எல்லாமே பாகமோகோட தான். யாருக்கும் எந்த வேரியேஷனும் கிடையாது. எல்லா ஓட்டர்ஸ் எல்லாரும் பாகமோகோட தான். இதுதான் டியூட்டி இன்னையிலிருந்து. சரியா? உங்களுக்கு கொடுக்குற புத்தகம் உங்களுக்கு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ படிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு புக்கு கூட உங்க பேக்கோட வந்து நிற்கும், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு போகணும். ஒரு சென்டர்ல 2 பேர் 4 பேர் 2 பூத்துக்கு 4 பேர் இருப்பீங்க, 4-5 பேர் இருப்பீங்க. உங்களுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு அந்த சென்டர் ஆள் போடுவோம். அந்த சென்டர்ல இன்சார்ஜ் போடும். அவன் தான் உங்களுக்கு தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமாங்கிறத அவன் வாங்கி கொடுப்பான். அந்த ஆளை ஒவ்வொரு இப்ப காமிக்கும். ஒவ்வொரு பூத்துலையுமே ஒரு பூத்துல பூத் நம்பர் 1, பூத் நம்பர் 2 2 பூத் இருக்குன்னா 4 பேர் 8 பேர் இருப்பீங்க. உங்க பக்கத்திலே இன்சார்ஜ் உட்கார வச்சிருக்கோம். உட்கார வச்சிருக்கணும், உங்களே உட்கார வச்சிருக்கோம். உங்களுக்கு அறிமுகம் இருந்திருக்காது, அறிமுகம் இருந்தவங்க பேர் சொல்லிருக்கு. அந்த பர்சன் தான் அவங்களுக்கு கூடயே இருந்து என்ன வேணுமோ என்ன செய்யணுமோ, ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவருக்கும் நல்லா சொல்லணும். இதெல்லாம் சென்ட்ரலைஸா நான் கவனிப்பேன். என்னோட கட்டுப்பாடுதான் நான் கவனத்தில் இருப்பேன். உங்களுக்கு எந்த குறைகள் வந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேன். பயப்படவோ ஐயோ கவனிக்க ஓடி போவோ அடுத்து விலவோ வேண்டாம். தைரியமா அங்கேயே இருங்க. எதுவாக இருந்த ஸ்பாட்டு வந்து சேரும். சரியா? புரிஞ்சுதா? அடுத்து நம்ம என்னதான் பண்ணணும்? சரிங்க சார் சொல்லிட்டீங்க. 8 பேர் இருக்கோம், கரெக்ட். ஒரு பூத்துக்கு 4 பேர் இருக்கும், கரெக்ட். ஐடி கார்டை வாங்கியாச்சு, சட்டையெல்லாம் குத்தியாச்சு, பேப்பரை வாங்கியாச்சு. உள்ள உட்காந்துருமா? இல்லை. 5 மணிக்கு ஐடியை வாங்கி உடனே 5 மணி 6 மணிக்கெல்லாம் அந்தந்த பூத்துல யாரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உட்காடுறாங்களோ மிஷின் கொண்டு வருவாங்க. மிஷின், சின்ன மிஷின், ஓட்டு போடுற மிஷின், அதான் டப்பால வச்சு கொண்டு வருவாங்க. 2 டப்பா வரும். ஒரு டப்பால வாக்கு எந்திரம் இருக்கும், இன்னொன்று விவி பேட் அப்படின்னு வாக்கு எந்திரத்தையும் விவி பேட் கனெக்ட் பண்ற ஒரு கனெக்ஷன் பாக்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு பாக்ஸ் வச்சு கொண்டு வருவாங்க. 2 பாக்ஸ் கொண்டு வருவாங்க. சரியா? நம்ம மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில நம்ம இந்த வச்சுங்களா இது ஒரு மிஷின் கரெக்டா? இது ஒரு மிஷின் தான் 14 வேட்பாளர்கள் தான் போட முடியும். எத்தனை இருக்கும்? 14 வேட்பாளர்களோட பேர் இருக்கும். நம்ம தொகுதியில 21 வேட்பாளர் இருக்காங்க. ஸோ 2 மிஷின் இருக்கும். என்ன இருக்கும்? 2 மிஷின்ஸ் இருக்கும். 2 மிஷின், 2 டிவிடி அந்த சிம்பிள் வர பாக்ஸ் ஒன்று இருக்கும். முன்னாடி 2 கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். 6 மணிக்கு 5 மணி ஐடி கார்டு வாங்கி பேக்கெட்ல போட்ட உடனே குத்துன உடனே பாத்தீங்களா? இது ஒரு யூனிட். 16 பேருக்கு உண்டான ஒரு 16 பேர் இருக்கிற ஒரு மிஷின், ஓட்டு போடுற மிஷின். இங்க பட்டன் பிரஸ் பண்றாரு. அதாவது அந்த ஆபீசர் உட்காந்து பட்டன் பிரஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் யூனிட் இங்க பிரஸ் பண்ணா இந்த மிஷின் விவி பேட்ல போய் நம்ம என்ன சின்ன பிரஸ் பண்ணாமோ அது வந்து விடுக்கும். அது பண்ணா டிஸ்பிளே பாக்ஸ். சரியா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். இந்த 3 மிஷின், இது 2ஆவது பார்த்துருக்க வாக்கு மிஷின். 14 வேட்பாளருக்கு ஒரு மிஷின் இருக்கும். நம்ம தொகுதியில் 21 வேட்பாளர் இருக்காங்க. ஸோ 2 மிஷின் இருக்கும். என்ன இருக்கும்? 2 மிஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மிஷினுக்கும் கவர்மெண்ட் சார்பாக நம்பர் போட்டிருப்பாங்க. மிஷின் நம்பர் இருக்கும். இந்த மிஷினுக்கு ஒரு நம்பர் இருக்கும், இது 2 மிஷின் இருக்கும், அதுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கும், இது 2 மிஷினோட 2 நம்பர்ஸ் இருக்கும். இந்த மிஷின்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி காமிப்பாங்க. நான் உங்களுக்கு போடுற பையிலேயே மிஷின் நம்பர்ஸை கொடுத்துருவேன். இந்த பூத்துக்கு மிஷின் தான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க, வாலோகேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் கொடுக்குற பேரிலேயே உங்க பூத்துக்கு எந்த மிஷின் வரணும்னு எழுதியிருப்பேன். சரியா? புரிஞ்சுதா?
என்னென்ன கொடுப்பேன், ஒரு படிவம் கொடுத்துருவேன், ஃபில் பண்ணி சைன் பண்ணியிருக்கோம். அது போய் ஐடி கார்டு வாங்கிக்கணும். அதுக்காக ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும், அந்த ஓட்டர் லிஸ்ட்டை டிக் அடிச்சுக்கலாம். சரியா? அதுபோக மிஷின்ஸ் கொடுத்து மிஷினோட நம்பர் சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் இருக்கா நீங்கள்லாம் அதிகாரம் சொல்லுவாங்க, கேட்கலாம் வேண்டாம். உங்களை மாதிரி ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒரு ஏஜென்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. எல்லாரும் முன்னாலே அவங்க சொல்லுவாங்க. நீங்க உங்க கையில் பேப்பர் எடுத்து ஒரு மிஷின் நம்பர் கட்டுறாங்கன்னா டிக் அடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒவ்வொரு புத்துக்கு நான் வருவேன், உங்களை பார்த்து பேசுவேன், கேட்பேன், சொல்லுவேன். அப்ப நீங்க எல்லாம் இந்த மிஷின் தான் வந்து சொல்லி கன்ஃபார்மா டிக் பண்ணிக்கணும். கரெக்டாக தான் வரும். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை இன்ஷூர் பண்ணிக்கலாமா, செய்யலாமா? இதெல்லாம் ஃபண்டமெண்டல். காலையில் 6 மணிக்குள்ள முடிஞ்சிடும். 6:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். மிஷின் பூத்தில் வச்சிருவாங்க. வச்ச உடனே ஓப்பன் பண்ணுவாங்க. பட்டன் ப்ரெஸ் பண்ணி 0ல கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுதான் அதை காமிச்சிருவாங்க. மிஷினில் முன்னாடி ஓட்டு போடுறத புது மிஷின் தான் செட்டிங் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிறோம்ல, பார்ப்பீங்களா? இல்லை பரவாயில்ல, வேலையை ஓட்டு போட போது வச்சோம் அப்படியே ஓட்டு போடணும். ஒவ்வொரு மிஷினையும் கண்ணுங்க அர்த்தமா காலையில் இதுதான் வேலை. கண்ணுங்க அர்த்தமா பூத்தில் கொண்டு வச்ச உடனே அவன் பட்டன் ஆன் பண்ணி காமிப்பாங்க. எல்லா மற்ற கட்சி ஆட்களும் பார்ப்பாங்க, நீங்களும் பார்க்கணும். சரியா? காலையில் தான் ஃபர்ஸ்ட் வேலை. அப்புறம் போலிங் ஸ்டார்ட் ஆகும். மிஷின்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அவங்க 2 ஜீரோ கான் காமிப்பாங்க. மிஷின் வச்சாச்சு. மிஷின் பட்டன் வேலை செய்ய தெரியும்ல. முதல்ல இருக்கும்போது நம்ம முதல்ல அரசியல் கட்சி ஆகிட்ட ஓட்டர்ஸாக இருந்தோம். நிறையா படிச்சிருக்கோம். கேட்போமா, சார் ஒரு பட்டன் அமுத்துங்க, எந்த பட்டன் அமுத்தினாலும் ஒரு சின்னத்தை தான் விழுகுது அப்படின்னு நிறையா படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். இப்போ நம்மலாம் களத்தில் இருக்கோம், பாகம் ஓவராக இருக்கும்ல, நமக்கு சந்தேகம் வரும்ல. விசில் அமுத்தினா விசில் சின்ன விழுகுதா இல்லையா அப்படின்னு தெரியும்ல. நீங்க செக் பண்ணாமா இல்லையா? விசில் அமுத்தினா வேற பட்டன் வேற சின்ன விழுகக்கூடாதுல்ல. அங்க செக்கிங் கேட்பாங்க. நீங்க உண்மையா கேட்கலாம். நான் விசில் திருத்த பாகம் போல என் சின்ன ப்ரெஸ் பண்ணா வீடியோ மிஷின்ல விழுகுதா, கவுண்ட் மிஷின் பாடுதான் நீங்க பார்க்கணும். அது யோசனை பாடு பண்ணணும். காலையில என் பட்டன் வேலை செய்யுதா, பட்டன் அமுத்தி பார்ப்பாங்க, வேலை செய்யலைன்னா மிஷின் மாற்றிடுவாங்க. அதனால ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரும் காலையில ஐடி கார்டெலாம் வாங்கிட்டு மிஷின்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம சின்னம் அமுத்தினா கரெக்டா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா விசில் சின்னம் டப்பால இண்டிகேட்டர் தான் ஒரு இன்ஷூர் பண்ணிக்கணும். நீங்க தான் முதல் பர்சன், ஓட்டுச்சாவடி முதல் ஏஜென்ட். நம்ம சின்னம் ப்ரெஸ் பண்ணா அவ்வளவுதாங்கிறத செக் பண்ணிக்கலாம். பண்ணுவீங்களா? முதல் விசில் போட்டு நீங்க தான் பாக்குறீங்க. முதல் விசில் போட்டு விழுதா இல்லையா நீங்க தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பீங்க. சரியா? யாருமே இல்லை. ஓட்டுச்சாவடியில இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாகமோ யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க தான் பட்டன் அமுத்தி சின்னம் கரெக்டா உழுது என்ஷூர் பண்றீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா, தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல கைத்துக்கணும். கரெக்டா பார்த்துருவோம் சார், செக் பண்ணிடுவோம் சார், அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும், கரெக்டாக முடிச்சுடுவாங்க. பிடிச்சிருக்கீங்கல்ல? அதே மாதிரி மிஷின்ல நம்ம சின்ன முழுதா இன்ஷூர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஒர்க். அவ்வளவுதான். 7 மணிக்கு பூத்துல உட்காந்துச்சா போலிங் நடக்குது. அதுக்கு போல ஒரு ஓட்டர் வருவாரு, ஓட்டர்ஸ் கொடுப்பாரு, அந்த ஆஃபீஸர் பார்ப்பாரு, படிப்பாரு. என்ன படிப்பாரு?